கோவிலுக்கு போகணும்னு நினைச்சா இந்த டைமிங்ல இருந்து இந்த டைமுக்குள்ள தான் போகணும்னு ஒண்ணு இருக்கு. அப்படியும் நம்ம கோவிலுக்குள்ள போயிட்டா சாமியை பார்க்கறதுக்கு காசு கட்டிட்டு தான் சாமியை பார்க்கணும். சரி, காசு கட்டி சாமியை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி நிம்மதியா உட்காந்து கந்த சஷ்டி கவசமாவது படிக்கலாம் அப்படின்னு நினைச்சா அதுவும் படிக்க கூடாதான். ஒரு ஊர்ல எல்லாரும் முருகர் கோவிலுக்கு போயிருக்காங்க. அங்க உட்காந்து கந்த சஷ்டி கவசம் பாட்டை போட்டிருக்காங்க. அப்போ போலீசார் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கந்த சஷ்டி கவசம்னா படிக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவங்க கேட்டிருக்காங்க, நாங்க எந்த கட்சியை சேர்ந்தும் நாங்க வரலையே, நாங்க சாமியை கும்பிட்டு வந்திருக்கோம், அந்த வேலையை தான் பாக்குறோம். அதுக்கப்புறம் தெரியும் கிடைக்குங்கப்பறம் இதனால உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு நீங்க ரிட்டர்ன்ல கொடுங்க. நாங்க நீங்க சொல்றதை நான் கேட்டேன். ரிட்டர்ன்ல லெட்டர் எழுதுங்க. உங்களுக்கு இது பிரச்சனை, அதனால நாங்கள் கோயிலில் பாடக்கூடாது. அந்த கோயில் அச்சரஞ்சியை பாதுகாக்கிறதுக்கு உங்களுக்கு அச்சரஞ்சி கொடுத்துருங்க தவிர கோயில் உள்ள சாமியை பற்றியே பாடக்கூடாது. நாங்கள் என்ன பண்ணுறோம், கட்சி அடையாளம் வருதா இல்லை வேற ஏதாவது நாங்கள் குண்டு போட்டுட்டு வேற ஏதாவது பண்ண போகிறோமா, இல்லை பொதுக்கூட்டம் கூட்டுக்குமா, இல்லை வேற ஏதாவது ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோமா, என்ன பண்ண போகிறோம்னு சொல்லுங்க. யோசிக்கிறோம். நாங்கள் 20 பேர் 10 பேர் வரோம், சாமி பாட்டை போட்டு விட போகிறோம். நாங்கள் மணி கிளம்ப உட்காந்துருக்க போகிறோம். முழுக்க ஐய முடியுது சாமி நினைச்சு கடவுளே மீண்டுட்டு நாங்கள் போக போகிறோம். இதை அச்சரஞ்சி தடுக்கிறதுக்கு என்ன வேலை இருக்கு? சாமி கும்பிடக்கூடாதுன்னு சொல்றது அச்சரஞ்சி வேலை இருக்கா? வேலை இருந்தா எழுதி கொடுங்க. நீங்க எழுதி கொடுத்தீங்கன்னா நான் அதுக்கப்புறம் நான் பேசுறேன். எதில் எழுதி கொடுங்க. அந்த கோயில்ல 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அரசியல் கூட்டமே நடந்து மாலை போட்டு துண்டு போட்டு விழா நடந்திருக்கு. நாங்க அது மாதிரி செய்யல, சாமி பாட்டை பாடுறோம். அதே கோயில்ல அரசியல் கூட்டம் நடந்திருக்கு. அதுக்கு எப்படி அலோவ் பண்ணீங்க? அதை பதில் சொல்லுங்க. அது கூட தெரிஞ்சு இருக்கு. நீங்க எப்படி அலோவ் பண்ணீங்கன்னு எனக்கு பதில் சொல்லுங்க. நாங்க உங்களுக்கு திரும்ப ரிப்ளை பண்றோம். அப்படி இல்லைன்னா கடைகளை மீறி பாஜகவினர் வந்தாருன்னு என்ன சொல்லுங்க. பாஜக வரல, நம்ம மாவட்டத்தில் நான் சாமி கும்பிட்டு 10 நாள் தான் வரேன். உள்ள கொடி எடுத்துன்னு வரல, துண்டு போடல, நான் பச்சை துண்டு போட்டு இப்போ நான் உள்ள வருவேன். என்ன தடுத்துங்க. மறுபடியும் காவல்துறை தடுக்கிறதுக்கு ரூல்ஸ் இருந்தால் தடுங்க. சட்டம் தான் சொல்லுங்க. நாங்கள் சிவன் கோயிலில் தான் பாட போகிறோம்ப்பா. சிவன் கோயிலுக்கு வாங்க. நான் வரேன். வாங்க. எந்த கோயில் லெப்ட் எடுக்கணும். ஆமாம் வாங்க. எல்லாம் கட்சி அடையில யாரும் வரக்கூடாது.